சிலுவைநாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய அன்புள்ள கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து ஆலயத்திற்கு நாங்கள் வந்து உடைய வசனத்தை கேட்டோம். இது இந்த காலை வேளையிலே எங்களை சிவனோடு நீர் எழுப்பினதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்த இரவில் கூட சாயங்கால வேளையிலே நல்ல மழையை எங்கள் பகுதியில் தந்து என்னுடைய பூமியை ஆண்டவரை குளிர்வித்திருக்கிறேன் என்று செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையில் நம்முடைய பாதத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். நாளின் ஆண்டவரை காலை வேளை தியானத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெபங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவர் டிவோஷன் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் டிவோஷன் குரூப்பை ஆண்டவர் நீர் குழுவை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் இயேசுவின் பாடல்களை தியானிக்க 237வது பாடலாகிய குருசினில் தொங்கிய குருதியும் வடியே கொல்கதா மலைதனிலே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 237வது பாடல். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவே கொள்ளாய் கண் கொண்டு நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவே கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி ஒரு திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சோழ தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சோழ பாதகர் நடுவினில் பாவினேசர் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகார் சங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை யூத பாதகர் பரிகார் சங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாடுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிர்விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சமுண்டோ தேவ சுந்தரமைந்தன் உயிர்விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சமுண்டோ
இயல் சேவகன் ஏட்டிய கோத்தர் இறைவன் விழாவதனில் அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தோற்றோடுது பாரவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தோற்றோடுது பார். எருசலை மாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் ஏற்றமகோலமிதோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் ஏற்றமகோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவே பொள்ளாய் கண் கொண்டு நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவே பொள்ளாய் கண் கொண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை. இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. நிக்கதேமு என்கின்ற போதகர் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய வாழ்வை பெறுவதற்காக பேசுகின்ற ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கின்றோம். என்னுடைய தலைப்பு born again, a new life in Christ. born again, a new life in Christ. நிக்கதேமு இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருக்கின்றார். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பிறகு, அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தில் நிக்கதேமு எந்த அளவுக்கு கேள்வி கேட்கின்றவராக இருந்தார் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். அதான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற காரியங்கள். இயேசுவும் நிக்கதேமும். பரிசேயர் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களில் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இரு அடையாளங்களும் யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று மிக உறுதியாய் உமக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, நிக்கதேமு பற்றி நம்ம யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். நிக்கதேமு ஒரு பரிசேயனா இருந்தார். ஒரு இரவு வேளையில் வந்து இயேசுவை பார்க்கிறார். ஏன்னா பகல் வேளையில் வந்து பார்த்தா இயேசுவை பார்ப்பது மற்ற யூதர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், பரிசேயர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போது இவரை கேலி செய்வாங்க. நம்மெல்லாம் ஒரு அணியில் இருந்து இயேசுவை எதிர்க்கிறோம், ஆனால் நீ போய் பார்க்குறியே அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமாய் பேசுவார்கள் என்று அவர் பயந்து அவர் ஒரு அந்தரங்க சீடனாக அவர் வந்து இயேசுவை பார்க்கிறார். அவரிடத்துல பேசுகிறார். ஜீசஸ் கான்வர்சேஷன் வித் நிக்கடமஸ் ரிவீல் த நெசசிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஆண்டவர் இங்கே நிக்கதேமுக்கு விதைக்கின்றதை நம்ம பார்க்கணும்.
நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாய் சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பது மனித இயல்பை உடையது, தூய ஆவியால் பிறப்பது தூய ஆவின் இயல்பை உடையது என்று சொல்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்பு அடைய வேண்டாம். காற்று வரும் திசையில் வீசுகிறது, அதன் ஓசை நமக்கு கேட்கிறது, அதனால் அதை நாம் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து போகிறது என்று தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவரும் இது அனைவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்லுகிறார். அப்போ த நீட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் என்பதை நம்ம பார்க்கணும். கடவுளுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம், அதாவது மனம் மாறுதல் என்கின்ற அனுபவத்தை இங்கே நிக்கோதேமிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நிக்கோடேமஸ் ஸ்ட்ரகிள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹைலைட்டிங் த சூப்பர் நேச்சுரல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். ஆண்டவருக்குள்ளாய் நம் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு வாழ்வை அவன் இந்த இடத்துல தெரியாமல் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறார், த மீன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். நிக்கோதேம் கேட்கிறார், இது எப்படி ஆண்டவரே நிகழும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றிய சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாய் உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நீங்க நம்ப போறீங்க? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்திலே மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார் பார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பை அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். எதை நித்திய ஜீவனுக்கு நம்மளை வழிவகுக்கும்? இயேசுவையும் அவருடைய செயல்களையும் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்துல பிறந்து மீண்டும் பரத்துக்கு ஏறி செல்ல தகுதி உடையவராய் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாய் சொல்றார். அதான் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு ஆண்டவரை பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்துல அனுப்பினது நோக்கம் என்னன்னா தண்டிப்பதற்காக இல்லை, மாறாக மன்னிப்பதற்காக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பதற்காக. அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஜீசஸ் explains that spiritual rebirth occurs through the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. ஆண்டவரிடத்தில் அங்கே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியினால் அன்றி நமக்கு கிடைக்காது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பிலீஃப் இன் ஹோலி ஸ்பிரிட், பிலீஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், which mean experiences the spiritual rebirth என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் கடைசியா God's love and the gift of eternal life, கடவுளின் அன்பையும் நித்திய வாழ்வையும் பார்க்கும்போது யோவான் 3:16-21 Jesus reveals God's love for humanity demonstrated through the gift of his only son. Belief in Jesus Christ results in eternal life while rejection leads to condemnation. இல்லையா? இப்போ இயேசு தன்னுடைய அன்பை மக்களுக்காக வெளிப்படுத்துகிறார். ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க நீதி தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை நம்ம அங்கே பார்க்கிறோம். கடைசியா 22-36 அவர் அதை நிக்கோதேமுக்கு புரிய வைக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதை குறித்து திருச்சபை தந்தையர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்று சொல்லப்படுகிற மிக ஒரு உயரிய சிந்தனையுடைய ஒரு பிஷப் என்ன சொல்றாருன்னா, டு பி born again is to be made a new, to be transformed from the old man to the new. புதிய மனிதனாய் பிறப்பது புதிய மனித தன்மையை நமக்கு தரும். ஆகவே நீங்கள் புதிய மனிதனாய் மாற வேண்டும் என்று சொல்கிறார்.
ஆரிகன் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த ஆரிகன் என்று சொல்றாரு, the birth of which Jesus speaks is not a bodily birth but a spiritual one. ஆவிக்குரிய ஒரு பிறப்பு என்று சொல்லுகிறார். அதே போல ரிஃபார்மர்ஸ் ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் கால்வின் என்ன சொல்றார் பார், ரீஜெனரேஷன் இஸ் a work of God's spirit by which he renews us after the image of Christ. ரீஜெனரேஷன் என்பது புதிய ஒரு வாழ்க்கை, புதிய படைப்பு. அதை பரிசுத்த ஆவி, கடவுளுடைய ஆவிதான் நம்மிலே தருகிறது என்பதை சொல்றார். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றார்னா, டு பி born again is to receive a new heart. நாம் இந்த உலகத்தில் பிறப்பது என்பது, மறுபடியும் பிறப்பது என்பது புதிய இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி யோவேல் சொல்றார் இல்லையா, நீங்கள் உபவாசிக்கும் போது உடைய ஆடைகளை அல்ல, உடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல இங்க மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, உடைய இருதயத்தை கிழித்து கொண்டு வாங்க, அதுதான் புதிய ஆவியை, புதிய வாழ்வை நமக்கு தரும் என்பதில் சொல்லுகிறார். மாடர்ன் தியாலஜியன்ஸ் நாம் பார்க்கும்போது காரல் பர்த் அவர் என்ன சொல்றாருன்னா, the new birth is not a human achievement but a divine work wrought by the Holy Spirit என்று சர்ச் டாக்மேட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய எழுத்துக்களிலே சொல்றார். புதிய வாழ்க்கை என்பது மனிதனுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பணியாய் இருக்கிறது என்று சொல்றார். அதே போல J.I. பார்க்கர் என்று சொல்லுகிறவர், ரீஜெனரேஷன் இஸ் த சோவரின் ஒர்க் ஆஃப் காட். கடவுளுடைய ஆளுகை, கடவுளுடைய வல்லமையை பற்றி இந்த ரீஜெனரேஷன்ல மறுபடியும் பிறத்தலை நம்ம பார்க்கிறோம். by which he implies a new principle of life in the soul, இல்ல knowing God என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய வார்த்தையில். கடைசியா நம்ம காலத்தில் வாழ்ந்து மரித்த பில்லி கிரஹாம் என்று சொல்லப்படுகிற பெரிய ஊழியக்கார் அமெரிக்க தேசத்தில் இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, டு பி born again is to experience a spiritual transformation, a new life in Christ. மீண்டும் பிறத்தல் என்பது ஆவிக்குரிய மாற்றுருவாக்கம், ஆவிக்குரிய மாற்றுருவாக்கம், புதிய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாக. ரிக் வேரன் என்று சொல்லுகிறவர், the new birth is not just a change of behavior but the change of heart என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்போ இந்தியாவில் இருக்கின்ற இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆன்மீக சிந்தனை இன்றைக்கு இந்தியாவில் முழுக்க எல்லா இடங்களிலும் கோயில்களும் குளங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஆன்மீக மக்களாக ஒவ்வொரு நாளும் திருவிழாக்கள், விழாக்கள், தெய்வங்கள், வழிபாடு இல்லாமல் இன்னைக்கு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட மக்களாய் நம்ம இருக்கின்றோம்? உண்மையாகவே மறுபடியும் பிறக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கின்ற போது நம்ம என்ன செய்யணுமா? மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் மாற வேண்டும். நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே மாறினாதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதை தான் இங்கே அருமையான யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சந்தேகமாய் தேடி வந்து சந்தேகத்தை கேட்ட இங்கே நிக்கோதேமுவுக்கு ரொம்ப அழகா சொன்னார். இந்த நிக்கோதேமு தான் பிற்காலத்தில் இயேசுவின் சடலம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இவரும் அரிமத்தியா யோசேப்பும் போய் ஆண்டவருடைய உடலை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக அந்த கல்லறையில அடக்கம் பண்ணார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நிக்கோதேமுவை போல நாம் சந்தேகங்களை ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொண்டு திருமறை வழியாக நாம் தீர்த்து கொண்டு மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை, அதாவது ரினிவல் ஆஃப் த ஹார்ட், ரினிவல் ஆஃப் த லைஃப் என்கின்ற இந்த வார்த்தையின்படி இந்த ஒரு சந்தி காலத்தில் சிலுவைக்கு நேராக நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அதிகாலை வேளையில் எங்களை எழுப்பி இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுவை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இஸ்ரவேலின் போதகராக இருந்து ஆண்டவர் சந்தேகத்தை கேட்டு அவன் பெற்றுக்கொண்டான்.
இதோ புதிய வாழ்க்கை என்பது என்ன, மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தாயின் வயிற்றில் போய் பிறக்க வேண்டும் என்பது அல்ல, நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மறுஜென்ம வாழ்வை பெற முடியாது என்று ஆண்டவரை சத்திய மார்க்கமாய் நீர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே உடைய இருதயத்தை நாங்கள் புதுப்பித்து கொள்ள, ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை போல இருதயத்தை கிழித்து கொண்டு முடிய ஆண்டவரே சமூகத்துக்கு திரும்ப எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கையிட கிருபைத்தார். இந்த ஒரு சந்தி காலத்தில் எங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு உம்மோடு கூட இணைந்து புது வாழ்க்கை வாழ என் தேவனே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஆண்டவரே விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஒரு சந்தி காலத்தின் ஆசீர்வாதங்களை தார். நமக்கு சுத்தமானால் நாளை தினத்தில் ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து நாங்கள் திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறவும் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளின் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ மீண்டுமாய் ஆண்டவர் தாய்வானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அநேக மக்கள் வீடுகளை வாசலை இழந்திருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். இன்னும் நிறைய இடங்களில் இயற்கை பேரழிவுகள் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணோக்கி பார். என்னுடைய இந்திய தேசத்தை ஜனாதிபதி பிரதமர் என்னுடைய முதலமைச்சர்கள் கண்ணோக்கி பார். இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள் அவருடைய தலைவர்களுக்காய் ஸ்தாபனங்களுக்காய் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் ஹாஸ்டல்ஸ் போர்டிங் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இப்படி இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் பெதெஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஆயர் ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். யுஎஸ்ஏல ஆண்டவர் சாப்ளினாகவும் ஆயராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த நாள் தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் அநேக மக்களுக்கு அவர் இன்னும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும். ராஜா அன்பு மனைவி ஐரமாவையும் அன்பான பிள்ளைகளையும் மருமகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கின்றோம். அதே போல இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாளை காணுகின்ற சேம்பள்ளி பகுதியை சேர்ந்த திரு செல்லப்பா பிசிக்கல் டைரக்டர் அவருக்காக ஜபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க. மனைவி மக்களை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல துபாயில் பணியாற்றுகிற திரு ராபர்ட் டில்டன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளிலே கூட இந்த ஊழியத்தில் இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக ஆண்டவர் ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் எந்த பலவீனங்கள் வராதபடி காத்தரல். அதே போல் ஆண்டவர் இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. அடையனையும் குடும்பத்தாரையும் எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாய் பலவீனங்கள் உண்டு சுவீனங்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே இதோ என்னுடைய அருமையான வனஜா அம்மாவுக்காக ஆண்டவரே ஆலன் ரஃபியாவுக்காக ஆண்டவரே ஏழுமலை சாருக்காக நான் ஜபிக்கின்றோம். அதே போல் ஆண்டவரே சாமல் வர்மனுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள். இப்படி பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. இப்படி சாலமன் சாருடைய அன்பு தாயார் ஆண்டவர் அமுதா அம்மாவுக்காக தங்கதுரை கலைச்செல்வியினுடைய அன்பு தாயார் விமலா அம்மாவுக்காக இப்படி மலர்வேணி அக்காவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுங்க. நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரும் தேவன் கண்ணோக்கி பாருங்க. ஆயர்கள் திருச்சபையின் குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். குடும்பத்தில் அமைதி சமாதானத்தை தான் தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவர் எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். முடிய ஆசீர்வாத நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்களுக்காய் சிலுவையிலே பாடுபட்ட மரித்து உயிர் திறந்த ரட்சகராகிய பாடுகளின் தாசனம் இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.